வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலதாஸ் எழுதின த டான்ஸ் ஆஃப் த யூனிக்ஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. திருநங்கைகளை தான் நம்ம ஆங்கிலத்தில் யூனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த போயம் கமலதாஸோடைய சம்மர் இன் கால்கட்டான்ற கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். இதை அவங்க பப்ளிஷ் பண்ண வருஷம் 1965. இதில் இந்த யூனிக்ஸோடைய ஒரு பரிதாபமான ரொம்ப கஷ்டமான நிலைமையை தான் எடுத்து சொல்கிறாங்க. இந்த யூனிக்ஸால் குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் அவங்களோட விதியே மற்றவங்களோட விதி மாதிரி இல்லாமல் வேறுபட்டு இருக்கிறதும் அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அவங்க எதிர்க்க நடனம் ஆட வராங்க. அந்த நடனம் எப்படி இருக்குன்னா, அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெறுமையை, அந்த வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்குற சந்தோஷம் ஆனால் அது கிடைக்காத ஒரு துன்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஆடினது ஒரு வெயில் காலத்தில் கடுமையான வெயில் இருக்கும் போது அவங்க வந்திருக்காங்க. எந்த உயிரினமாலும் தாங்கக்கூட முடியாத அளவுக்கு அன்றைக்கி வெயில் இருந்திருக்கு. ஆனால் அப்போ கூட இவங்க அவ்வளோ உற்சாகமாக இவங்க எதிர்க்க ஆடி இருக்காங்க. அவங்களோட உற்சாகத்துக்கு ஈக்குவலாக வெயிலும் கடுமையாகவே இருந்திருக்கு. அவங்க நல்ல நீளமான பாவாடை மாதிரி கட்டி இருந்தது. அவங்க நடனம் ஆடி சுற்றும் போது அப்படியே அவங்கள சுற்றியும் அதுவும் சுற்றிக்கிட்டே இருந்தது. அவங்க கையில் இந்த சம்பிள்ஸு, ட்ரம்ஸு இதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதில் அவங்க போடுற அந்த இசை மைல்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருந்ததுன்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க காலில் கொலுசு போட்டுக்கிட்டு அவங்க ஆடும்போது அந்த கொலுசோட சத்தமும் அவங்க அந்த நடனத்தை எவ்வளோ ஈடுபாடோடு எவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு ஆடுறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துச்சு. இவங்களாம் ஆடிட்டு அப்புறம் அங்கே இருந்த குல்மோகர் மரம் அதில் நிறைய சிகப்பு கலரில் பூக்களாக இருந்தது. அது கீழே உட்காந்து அவங்க ஓய்வு எடுத்துட்டு அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல நீளமான கூந்தல், அதுவும் அவங்க ஆடும்போது இப்படி அவங்க சுழன்று ஆடும்போது அந்த கூந்தலும் அப்படியே சுற்றி பறந்து போய் சுற்றிட்டு இருந்தது. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே டார்க்காக இருந்தது. அதை அவங்க ஆடும்போது அவங்க எந்த பாட்டுக்கு ஆடுறாங்களோ அதுக்கேற்ற பாவத்தை அந்த கண்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தது. காலில் அவங்க செருப்போ எதுவுமே போடாமல் தான் ஆடினாங்க. தரையும் பார்த்திங்கன்னா அந்த கல், கூழாங்கல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிற அந்த தரையில் தான் அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது காலில் அது அவங்கள காயப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க. எது வரைக்கும்னா அந்த காலில் அந்த ரத்தம் வர அளவு வரும்போது தான் அதுக்கு மேலே நடனம் ஆட முடியாத ஸ்டேஜில் தான் அவங்க நிறுத்தினாங்க. அவங்க கன்னத்தில் பச்சை கலரில் பச்சை குத்தி இருந்தாங்க. தலையில் நல்லா ஒரு மல்லிகையெல்லாம் அவங்க கூந்தலில் போட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் மாநிறமாகவும் சில பேர் நல்ல ஒரு கலராகவும் இருந்திருக்காங்க. அவங்க பாட்டு பாடினாங்க. அந்த பாடு குரல் அன்பிளசண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சோகம் இருக்கிறது அந்த பாடலில் தெரிஞ்சுது. அதில் அவங்களுடைய கஷ்டங்களெல்லாம் அவங்க வெளிப்படுத்தி பாடினாங்க. எப்படி அவங்க அன்புக்காக ஏங்குறாங்க, ஆனால் அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்காமலே அவங்க இறந்து போயிடுறாங்கன்றதை பற்றி தான் அந்த பாடல்லாம் இருந்தது. அவங்க பாடலில் அவங்களுக்கு பிறக்காத குழந்தைய பற்றியும் இருந்தது. அந்த குழந்தைங்கள்லாம் அந்த அம்மாவுடைய வயிற்றுலேயே போயிடுறத அவங்க பாடுறாங்க. அதே சமயத்தில் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ட்ரம்ஸையும் வாசிச்சுக்கிட்டு சில பேர் பாடினாங்க, சில பேர் அவங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டும் பாடினாங்க. இதெல்லாம் அவங்களுடைய உள்ளுக்குள்ளே அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இவங்களுக்கு அது தோணி இருக்குது. அவங்களுடைய நடனத்தை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. நிறைய பேர் ஒல்லியாக தான் இருந்தாங்க. சரியாக சாப்பிட மாட்டாங்களோ இல்லை சாப்பாடு கிடைக்காதோன்ற எண்ணம் இருந்தது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த சுடுகாட்டில் நம்ம கட்டைங்கெலாம் வச்சு வேக வைப்போம் இல்லையா, அதில் பாதி எரிஞ்ச கட்டைங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளுக்குள்ளேயும் ஒரு வெறுமையில் தான் இருக்காங்க. சில பேர் முழுசும் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருக்காங்க. வெளியில் அவங்க சந்தோஷமாகவும் மற்றவங்களுக்காக அவங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க உடஞ்சி போய் தான் இருக்காங்க. அவங்க ஆடும் போதும் பாடும் போதும் காகங்கள் கூட சத்தம் போடாமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. குழந்தைங்கள்லாம் அப்படியே ஆச்சரியமாக அவங்களுடைய நடனத்தை பார்த்துட்டு இருந்தது. இந்த நடனம் ஆடிக்கிட்டே போது திடீர்னு பார்த்தா வானம் கொஞ்சம் இருட்டுட்டு வந்தது. அப்புறம் ஒரு மின்னல் கூட அடிச்சுது. மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஆனால் மழை சும்மா ஒரு தூறல் மாதிரி தான் இருந்தது. அந்த அனலை தணிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த தூறல் போட்டதில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு வாசனை மாதிரி வந்தது. வாசனைன்னு இல்லை, ஒரு மாதிரி ஒரு
மனம், அது என்ன மனம்னு சொல்லல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்லி எலி எல்லாம் வந்து யூரின் போகும்போது வரக்கூடிய ஒரு வாசனை மாதிரி தான் இதுவும் இருந்ததுன்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. இவங்க கவிதையை படித்து பார்க்கலாம். இட் வாஸ் ஹாட், ஸோ ஹாட் பிஃபோர் த யூனக்ஸ் கேம் டு டான்ஸ். அதாவது ரொம்ப அனலாக இருந்தது. அந்த அனல் போது தான் இந்த திருநங்கைங்களாம் நடனம் வந்தாங்க. ஒயிட் ஸ்கர்ட்ஸ் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், சம்பிள்ஸ் ரிச்லி கிளாஷிங் அண்ட் ஆங்க்லெட்ஸ் ஜிங்லிங். அவங்க வந்து அப்படியே சுற்றி ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க ஆடும்போது அவங்களுடைய பாவாடையெல்லாம் அப்படியே வந்து அவங்கள சுற்றி அப்படியே ரவுண்டாக போயிட்டு இருந்தது. அவங்க கையில் சம்பிள்ஸ், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க வந்து சத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க காலில் போட்டிருந்த கொலுசுலேருந்தும் வந்து அவங்க ஆட சத்தம் ஒன்று இருந்தது. Beneath the fiery Gulmohar with long braids flying, dark eyes flashing, they danced and they danced. Oh, they danced till they bled. அந்த குல்முகர் மரத்துக்கு கீழே வந்து நல்ல நீல கூந்தல் வந்து காற்றுல பறக்க, கண்கள் வந்து கண்கள் வந்து அவங்களோட பாவத்தை வெளிப்படுத்த அவங்க ஆடினாங்க. எது வரைக்கும் ஆடினாங்கன்னா கால்லேருந்து ரத்தம் வர அளவுக்கு ஆடினாங்க. அது வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்க. They were green tattoos on their cheeks, jasmine in their hair. Some way dark and some way almost fair. அவங்களுடைய கண்ணங்களை வந்துங்கன்னா பச்சை கலரில் அவங்க பச்சை குத்திருந்தாங்க. டேட்டூஸ்னால் அந்த பச்சை குத்துறது. கூந்தலில் மல்லிப்பூ வச்சுருந்தாங்க. சில பேர் மாநிலமாக இருந்தாங்க, சில பேர் வந்து ஃபேராக இருந்தாங்க. தே வாய்ஸஸ் வே ஹாஷ், தே சாங்ஸ் மெலன்கலி. அவங்க குரல் வந்து கரமுரன்னு இருந்தாலும் அவங்க பாடலில் வந்து ஒரு சோகம் தெரிஞ்சது. தே சாங் ஆஃப் லவர்ஸ் டைங் ஆர் சில்ட்ரன் லெஃப்ட் அன்பார்ன். அவங்க வந்து அவங்களுடைய காதலர்களுடைய இறப்பை பற்றியோ இல்லை வந்து பிறக்காத அந்த குழந்தைங்களை பற்றியோ பாடினாங்க. சம் பெட் தே ட்ரம்ஸ், அதர் பெட் தே சாரி பிரெஸ்ட். சில பேர் வந்து அந்த மூலத்தை வந்து தட்டி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அவங்களோட நெஞ்சை அடிச்சுக்கிட்டே அவங்க ஆடினாங்க. அண்ட் வேல்ட் அண்ட் ரித்தட் அண்ட் வேக்கண்ட் எக்ஸ்ட்ரஸி. அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் பாடிட்டு இருந்தாங்க. தே வர் தின் அண்ட் லிம்ஸ் அண்ட் ட்ரை லைக் ஹாஃப் பர்ன்ட் பிளாக்ஸ் ஃப்ரம் ஃபியூனரல் பயர்ஸ். அவங்க எல்லாமே வந்து அவங்க கை காலெல்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தது. அவங்கள பார்க்கும்போது பாதி வெந்து போன பாதி எரிஞ்ச அந்த கட்டைங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அ ட்ரவுட் அண்ட் அ ராட்டனஸ் வேர் இன் ஈச் ஆஃப் தெம். அவங்க எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு வறட்சி, ஒரு வறுமை அதுதான் இருந்தது. ஈவன் த க்ரோஸ் வே ஸோ சைலண்ட் ஆன் ட்ரீஸ். மரத்து மேலே இருந்த காகங்கள் கூட மெதுவாக சத்தம் போடாமல் உட்காந்து அவங்க நடனத்தை பார்த்துட்டு இருந்தது. அண்ட் த சில்ட்ரன் வைட் ஐட் ஸ்டில் ஆர் ஆல் வாட்சிங் தீஸ் புவர் க்ரீச்சர்ஸ் கன்வல்ஷன்ஸ். அதே மாதிரி குழந்தைங்களை வந்து கண்ணை விரிச்சிட்டு இவங்க ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. The sky crackled then, thunder came and lightning and rain, a meager rain that smelt. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மேகெல்லாம் இருண்டுட்டு ஒரு இடி மின்னல் வந்தது, மழையும் வந்தது. ஆனால் ரொம்ப கம்மியான ஒரு மழை தான். ஆஃப் டஸ்ட் இன் ஆட்டிக்ஸ் அண்ட் த யூரின் ஆஃப் லிசர்ட்ஸ் இன் மைஸ். அந்த மழை வந்ததில் இந்த தூசியிலேருந்தெல்லாம் ஒரு மனம். எப்படின்னா அதே சமயத்தில் எங்கள் வீட்டில் இருந்த ஆட்டிக்ஸ்லேருந்து இந்த பல்லி எலியோடைய யூரின் மனமும் சேர்ந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி இதை வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. இந்த கவிதையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.